வணக்கம் அன்பு நண்பர்களே. 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா அவர்கள் துப்பாக்கி குண்டால் சுட்டார். குண்டு பாய்ந்த நிலையில் எம்ஜிஆர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதை அறிந்து நாடே திடுக்கிட்டது. தாய்க்குளம் அழுது புலம்பியது. இளைஞர் கூட்டம் பெரும் துன்பமுற்றது. அப்பொழுதெல்லாம் அவர் விரோதிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முடிந்தது எம்ஜிஆர் கதை, இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார் என்று அவர் அற்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். மறுநாள் ஒரு அருமையான செய்தி வந்தது. எம்ஜிஆரின் தொண்டைக்கரிகள் பாய்ந்த குண்டு அகற்றப்பட்டது. அவர் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதுதான் அந்த அற்புதமான செய்தி. அப்போதும் அவர் எதிரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிழைத்து எழுந்தாலும் அவரால் முன்போல பேச முடியாது, பேச முடியாவிட்டால் எப்படி நடிக்க முடியும் என்று கூறி தங்களுடைய குரூரமான மகிழ்ச்சியை காட்டிக் கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் கழுத்தில் பாய்ந்த குண்டு சிதறல் ஒரு ஓரமாய் ஒதுங்கிவிட்டது. அவர் தும்மிய போது தானாகவே அது வெளியே வந்துவிட்டது. இப்படி மறுபிறவி எடுத்த எம்ஜிஆரின் தொண்டைப்புண் 6 மாதத்தில் ஆறியது. அவரால் பேச முடிந்தது. முன்பு போல் திரைப்படங்களில் நடிக்க முடிந்தது. அவருடைய எந்த ஒரு மக்கள் செல்வாக்கும் சிறிதும் மாறவில்லை. வாழ்க எம்ஜிஆர்.